பைசனோட ரிவ்யூஸ்லேயே வந்து சித்ரா லட்சுமணன் சார் வந்து ரிவ்யூ பண்ண ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த படத்தை ரிவ்யூ பண்ண விதம், என் பைசன் மட்டும் இல்லை, அவர் எல்லா படங்களையும் பார்க்குற விதம், அணுகிற விதம், அவர் கையாளுற மொழி, அது எல்லாத்துலேயுமே குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்கிறது, அதில் நெகட்டிவ் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, ஏதோ வகையில் நமக்கு நம்ம மேலே சினிமா மேலே மரியாதை வச்சுக்கக்கூடிய ஆள். சினிமா எவ்வளோ செழுமை அடையணும், சினிமா எவ்வளோ முக்கியமானது, சினிமா வந்து சினிமாக்குள்ளே வேலை செய்கிற மனிதர்கள் எவ்வளோ உழைப்பை போடுறாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுட்டு கிரிட்டிக் பண்ணுற, ரிவ்யூ பண்ணுற ஒரு ஆளாக வந்து சித்ரா சார் இருப்பார். அவரையும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறோம், இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம்னு ஆசைப்படும் போது ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் விருதுகள் வாங்க போகிறது அப்படிங்கிறது என்ன எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாது, இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். என்ன ஜெயிக்கக்கூடாது மீன்ஸ், சினிமா வந்து எவ்வளோ செழிப்பாக மாறணும், சினிமா வந்து எவ்வளோ விஷயமாக இன்னும் முன்னோக்கி போகணும்னு ஆசைப்படுவோம்ல. அப்போ நம்ம எந்த மாதிரி படங்கள்லேருந்து விடாமுயற்சியாக சண்டை போட்டு ரொம்ப காத்திரமாக சில படங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவோம். எல்லா படங்களுக்குமே அங்கே விருது கொடுக்கப்படும் போது விருது நம்ம வாங்கணுமா வேண்டாமா, இது அப்படி பெரிய குழப்பத்தோடு நான் நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கேன். ஏன் அப்படின்னா, அது அந்த படங்களுக்கு கொடுக்குறாங்களே, நமக்கும் சேர்த்து கொடுக்குறாங்களே அப்படி கிடையாது. அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எப்படி இதை சரி பண்ணுறது, எப்படி சரி கையாளுறது, நம்ம அடுத்து எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு மண்டைகளை ஓடிட்டே இருக்கும். சித்ரா சார் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இது பக்காவாக செட் பண்ணி யாருன்னெலாம் கிடையாது, எது சிறப்பானதோ எது சரியானதோ அதுக்கு கொடுக்கணும் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னென்னா, ரொம்ப விடாப்புடியாக இருக்கணும், இதுதான் மேடம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த விருது கிடைக்காட்ட கூட அந்த விருது மேலே நமக்கு பெரிய மரியாதை இருக்கணும். விருது கிடைச்சும் மரியாதை இல்லாத விருதுகள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது இன்னும் ரொம்ப மனக்கசப்பானது. ஆனால் அப்படி ஒரு விருதாக இது இருக்காது. ஏன்னா நிச்சயமாக சித்ரா சார் மாதிரி ஆட்கள் இருக்கும்போது, அவர் செட் பண்ணிக்கிற டீமை பார்க்கும்போது நிச்சயமாக அப்படி இந்த விருது இருக்காதுன்னு நம்புகிறேன். அப்படிப்பட்ட விருது, அதில் முதல் நிகழ்விலேயே பைசனுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய டீம் சார்பாகவும், நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாகவும், அப்ளாஸ் சார்பாகவும், என்னோட நடிகர்கள், என்னோட ஒட்டுமொத்த டீம் சார்பாகவும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.